பிரைசலால் ஆண்டவருடைய இயேசு நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலவேளை மீண்டும் சந்தித்ததில் சந்தோஷம். கர்த்தர் இன்றைக்கும் நம்மளோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்வார். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை வந்தாலே ஒரு தைரியம் தானே. ஆமேன். எத்தனையோ மனுஷங்க வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போகிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். அவர் பேசுகிற வார்த்தையில் கட்டாயம் ஒரு பெரிய ஒரு தைரியம், திட நம்பிக்கை இன்றைக்கி நமக்கு தரும். ஆமேன். எதிர்பார்ப்போடு கூட அமர்ந்திருங்க. மாற்றங்களை கர்த்தர் நிகழ்த்துவார். ஸ்தோத்திரம். சில காரியங்களை சொல்லி புரிய வைக்கணும். சில காரியங்களை செஞ்சால் மட்டும்தான் புரியும். சில காரியங்களை சொன்னார் புரிஞ்சிருச்சு. சில காரியங்களை இப்போ செய்து காண்பிக்க வேண்டியிருக்கிறது. சில காரியங்களை செய்து காண்பித்தால் சில காரியங்களை செய்ய வைத்து கர்த்தர் காண்பிக்க போகிறார். ஆமென். சோர்ந்து போயிட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். கட்டாயம் தேவன் எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு தீர்வை இன்றைக்கு நமக்கு தருவார். ஆமென். ஸ்தோத்திரம். புறப்படுகிற இந்த காலையில் விடுகிறது எப்படி விடுச்சோ தெரியல, ஆனால் அடைகிற பொழுது நல்ல பொழுதாக அடைவதற்கு தேவன் நிச்சயமாக கிருபை செய்வார். ஆமென். விடுகிற பொழுது இந்த நாள் ஒரு பெரிய ஒரு சோர்வோடு கூட தொடங்கி இருக்கலாம். நான் முடியும் போது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட இந்த நாள் முடியும். கர்த்தரை முடிய பண்ணுவார். ஆமென். நிச்சயமாக தேவன் அதை மகிழ்ச்சியாக மன நிறைவோடு கடப்பதற்கு கட்டாயம் தேவன் கிருபை செய்வார். இல்லையா? நீங்கள் சோர்ந்து போயிட வேண்டாம். சில காரியங்களை களத்தில் இறங்கி தான் கற்றுக்க முடியும். உங்கள் வீரத்தை விசுவாசத்தை கிரியை இல்லாமல் இன்றைக்கி காண்பிக்கவே முடியாது. கிரியின் மூலம்தான் விசுவாசத்தை காண்பிக்க முடியும். கடவுளுங்க வச்சுருக்க அன்பை சும்மா வாயினால சொல்ல முடியாது இல்லையா? அதை செஞ்சு காண்பிச்சாதான் சில காரியங்கள் புரியும். அவர் நமக்கு ஒரு மாதிரியை வச்சுட்டு போனார். என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி தான் போனார். அவரை நம்ம பின்பற்ற வேண்டும். சில காரியங்களை எல்லாத்தையும் நமக்கு பேச்சிலே சரியாக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது பேச்சில் செஞ்சால் சரியாக இருக்காது. சில காரியங்களை நம்ம அனுபவபூர்வமாக அதை கற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்கு பெரிய உதவியாக இருக்கும். நமக்கு ஒரு தைரியத்தையும் கொடுக்கும். நமக்கு ஒரு நம்பிக்கை அது தரும் கண்டிப்பாக. ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நம்மளே களத்தில் இறங்கி செஞ்சு ஒரு முடிவை காணும்போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. நம்ம பட்ட பிரயாசங்கள், இது நம்முடைய உழைப்புன்னு சொல்லி ஏவாளை கொண்டு ஆதாமுக்கு கூட நிறுத்தும் போது ஆதாம் சொல்கிறான், இது என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சம்ன்றான். மற்ற எல்லா படைப்புகளும் ஆதாமோடு கூட தான் இருந்துச்சு. ஆனால் ஏவாளை பார்க்கும்போது ஒன்று சொல்கிறான், இது என் எலும்பும் என் மாம்சமும்ன்றான். அப்போ என்னென்னா நம்முடைய பிரயாசங்கள், நம்முடையது எப்பொழுதுமே நம்மளால் அங்கீகரிக்கப்படத்தக்கது, விரும்பப்படத்தக்கதுமாக இருக்கும். ஆமென். யாரோத்தருடைய உழைப்பை நம்ம சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் இன்றைக்கி வர்றதே கிடையாது. என்னதான் ஆதாம் கூட இவ்வளோ பயங்கரமான பராக்கிரமமான அழகான அத்தனை மிருகங்கள் இருந்துச்சு. ஆனால் ஒன்னோடு கூட மிங்கில் ஆகலை. ஆனால் ஏவாளை பார்க்கும்போது ஒன்று சொல்கிறான், இது என் எலும்பு என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல. அதனால் அவளை தனக்கு துணையாக ஏற்றுக்கொள்ள முடிஞ்சிச்சு. தன்னோடு கூட வச்சுக்கொள்ள அவன் தைரியமாக இருந்தது காரணம் அவன் கண்டுகொண்ட அந்த உண்மை.